பொழுது பதவியில் இருக்கும் பொழுதே காலமானதால் அவர்களுடைய மனைவி கருணை அடிப்படையில் கிடைக்கக்கூடிய வேலைக்காக விண்ணப்பம் செய்கிறாங்க. அவங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது. அதற்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டயபெட்டிக் வந்து 149 அது மாதிரியான ஒரு அளவில் இருக்குது. அதனால் அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண்மணி உயர்நீதிமன்றத்தை அணுகி கருணை அடிப்படையில் ஒரு உத்தரவை பெற்று வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவை பெற்று வந்து நிற்கிறாங்க. அப்பொழுதும் வேலைவாய்ப்பு அவருக்கு மறுக்கப்படுகிறது. மேல்முறையீட்டிற்கு ரயில்வே துறையினர் போகிறாங்க. மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்தவங்க நீதிபதி பானுமதி அவர்கள் தலைமையிலான அமர்வு தான். வழக்கை விசாரித்து அதனுடைய தீர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழலில் இப்படி ஒரு டயபெட்டிக் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2030 பார்த்தீங்கன்னா 110.1 அந்த மாதிரி மில்லியன் கணக்கில் தான் டயபெட்டிக் இருக்கும். டயபெட்டிக்ங்கிறது ஒரு 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 டெஸ்ட் எடுத்திருக்கீங்க